புலி திரைப்பட வருமானத்தை மறைத்ததற்காக விஜய்க்கு வருமான வரித்துறை விதித்த 1.5 கோடி ரூபாய் அபராதம் செல்லும் என்றும் அதனை செலுத்த வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ஆனந்த், தொடர்ந்து விரிவான விவரங்கள் என்ன சொல்லலாம்? வணக்கம். வருமானத்தை மறைத்ததாக கூறி நடிகர் விஜயும் தாவேக கட்சியினுடைய தலைவருமான விஜய்க்கு வருமான வரித்துறை விதித்த 1.5 கோடி ரூபாய் அபராதம் செல்லும் எனவும் விதிகளுக்கு உட்பட்டே இந்த தொகை விதிக்கப்பட்டுள்ளதால் இதற்கு எதிராக தொடரப்பட்ட நடிகர் விஜயின் மனுவை தள்ளுபடி செய்வதாக சென்னை உயர்நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. கடந்த 2015 மற்றும் 16ஆம் நிதியாண்டிற்கான வருமான வரி கணக்கை நடிகர் விஜய் தாக்கல் செய்த பொழுது அந்த ஆண்டிற்கான வருமானமாக 35 கோடியே 42 லட்சம் ரூபாயை பெற்றதாக குறிப்பிட்டிருந்தார். அந்த ஆண்டிற்கான மதிப்பீட்டு நடவடிக்கை மேற்கொண்ட வருமான வரித்துறை நடிகர் விஜய் வீட்டில் சோதனை நடத்தியது. அந்த சோதனை அடிப்படையில் புலி படத்திற்கு பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானத்தில் காட்டவில்லை என கண்டறிந்து வருமானத்தை மறைத்ததாக கூறி 1 கோடியே 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி வருமான வரித்துறை உத்தரவு பிறப்பித்தது. தனக்கு அபராதம் விதித்து வருமான வரித்துறை பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என கூறி நடிகர் விஜய் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கில் காலாண்டு, அதாவது வருமான வரிக்கான காலாண்டு முடிந்து 3 ஆண்டுகளுக்கு மட்டுமே வரி சட்டத்தின் அடிப்படையில் அபராதம் விதிக்க நேரிடும் எனவும் அதன் அடிப்படையில் 2015-16ஆம் ஆண்டிற்கான அந்த வருமான வரி சட்டத்தின் அடிப்படையில் 2019ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதிக்குள் அபராத தொகை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்க வேண்டும். ஆனால் காலதாமதமாக 2022ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்ததால் அதனை ரத்து செய்ய வேண்டும் எனவும் விதிகளுக்கு உட்பட்டு இந்த உத்தரவு இல்லை எனவும் விஜய் தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் வருமான வரித்துறை தரப்பில் வரி மதிப்பீட்டை எதிர்த்து அப்பீல் முடிந்த பிறகு 6 மாத காலம் அவகாசம் வழங்கிய பிறகு அபராதம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் வருமான வரி சட்டத்தின் அடிப்படையில் இந்த உத்தரவை சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் எனவே நடிகர் விஜயனுடைய மனுவை தள்ளுபடி செய்ய உத்தரவிட வேண்டும் எனவும் அதே போன்று வரி விதித்த அந்த அனைத்து நடைமுறைகளும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டே மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் வருமான வரித்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. அனைத்து வாதங்களுக்கு பிறகும் வழக்கினுடைய தீர்ப்பை தேதி வைப்படாமல் தள்ளி வைத்திருந்த நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி இன்று தற்பொழுது அந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார். தீர்ப்பில் இந்த அபராதம் என்பது சட்ட விதிகளுக்கு உட்பட்டே வருமான வரித்துறை விதித்திருப்பதால் இந்த விஷயத்தில் நீதிமன்றம் தலையிட முடியாது. எனவே நடிகர் விஜயனுடைய மனுவை தள்ளுபடி செய்வதாக உத்தரவிட்டனர். மேலும் அபராத தொகையை செலுத்த வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அப்பொழுது நடிகர் விஜய் தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கினர், நாங்கள் இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் எங்களுக்கு சில கோரிக்கைகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் இந்த வழக்கை பொறுத்தவரை ஏற்கனவே நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள கோரிக்கையை தவிர வேறு எந்த கோரிக்கையாகவும் நீங்கள் மேல்முறையீடு செய்து கொள்ளலாம் எனவும் நீதிபதி அவர்களுக்கு லிபர்ட்டி கொடுத்திருக்கிறார்கள். மேலும் இந்த நிலையில் இப்போது வருமான வரித்துறை பிறப்பித்த அந்த 1.5 கோடி ரூபாய் அபராதம் எதிர்த்து நடிகர் விஜய் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்வதாக நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார். மேலும் இதன் மூலமாக நடிகர் விஜய்க்கு 1.5 கோடி ரூபாய் வருமான வரித்துறை சட்டத்தின் அடிப்படையில் பிறப்பித்த அந்த அபராதம் செல்லும் எனவும் அந்த தொகையை செலுத்த வேண்டும் எனவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார். புலி திரைப்பட வருமானத்தை மறைத்ததற்காக விஜய்க்கு வருமான வரித்துறை விதித்த 1.5 கோடி ரூபாய் அபராதம் செல்லும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ஆனந்த், தொடர்ந்து மேலும் விரிவான விவரங்கள். இந்த வழக்கை பொறுத்தவரை கடந்த 2015 மற்றும் 16ஆம் ஆண்டு நிதியாண்டில் நடிகர் விஜய் தன்னுடைய புலி படத்திற்கு பெற்ற வருமானத்தை மறைத்ததாகவும் புலி படத்திற்கு பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானத்தை மறைத்து வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ததாக குறித்தான் வழக்கில் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த 2015-16ஆம் நிதியாண்டில் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்த பொழுது அந்த தொகையை மறைத்திருப்பதாக கூறி வருமான வரித்துறை பின்னர் நடத்தப்பட்ட வருமான வரித்துறையின் சோதனையில் கண்டறியப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் தான் இந்த படத்திற்காக பெற்ற அந்த 15 கோடி ரூபாய் வருமானத்தில் 1.5 கோடி ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் எனவும் வருமான வரித்துறை கடந்த 2022ஆம் ஆண்டு உத்தரவிட்டது. ஆனால் கால தாமதமாக 2015-16ஆம் ஆண்டில் பெற்றதாக கூறப்படும் வருமானத்தை அடுத்த 3 வருமான வரி ஆண்டுகளுக்குள் அபராதம் விதித்திருக்க வேண்டும். ஆனால் 6 ஆண்டுகளுக்கு பிறகு வருமான வரி அபராதம் விதித்திருப்பதால் வருமான வரித்தினுடைய இந்த நடவடிக்கை என்பது விதிகளுக்கு உட்பட்டு இல்லை எனவும் எனவே விதிகளுக்கு உட்பட்டு இல்லாத இந்த நடவடிக்கைகளை ரத்து செய்ய வேண்டும், அபராதம்
செலுத்த வேண்டும் என்ற உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என கோரித்தான் நடிகர் விஜய் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கில் வருமான வரி சட்டத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட கால வரையறை இருக்க வேண்டும். ஆனால் குறிப்பிட்ட கால வரையறைக்கு பிறகு அபராதம் செலுத்த வேண்டும் என கோரி உத்தரவிடுவதற்கு அதிகாரம் இல்லை எனவும், எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை 15-16 ஆண்டுக்கு பெறப்பட்டதாக கூறப்படும் வருமானத்தை அடுத்த 3 ஆண்டுகளில் 18-19 ஆண்டு ஜூன் 30 அபராதம் செலுத்த உத்தரவு பிறப்பித்திருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படாமல் 2022 ஆண்டு ஜூன் 30 அந்த உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும், அவ்வாறு பிறப்பித்திருப்பதற்கு வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு சட்டத்தில் இடமில்லை, சட்டத்தில் இடமில்லாத ஒன்றை அவர்கள் பிறப்பித்திருப்பதால் இதனை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.